நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம நாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் புறங்களா இருந்தாலும் சரி தான், சிட்டியா இருந்தாலும் சரி தான், நெறைய இளைஞர்கள் வந்து படிச்சு முடிச்சுட்டு, வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, வேலை அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா வந்து சம்பளம் வந்து பார்த்தோன்னா, அவ்வளோக்கும் பெரிய சம்பளம் இல்ல. ஸோ, ஒரு வேளை நம்ம வெளிநாட்டுக்கு போனா நல்லா சம்பாரிச்சிடலாமோ அப்டின்னு சொல்லிட்டு, தான் படிச்ச ஃபீல்ட விட்டுட்டு சரியான வழியில போகாம, ராங்கான வழிக்கு வர ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, அப்படி ராங்கான வழிக்கு வரும்போது, நம்ம வெளிநாட்ல வேலை செய்ற நண்பர்கள், சகோதரர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு அவேர்னஸ் பண்ற மாரி, "தம்பி நீங்க படிச்சிருக்கீங்களா? படிப்பு சம்மந்தமா வாங்க. இல்ல வேற வழியில நீங்க வந்து வேலை பார்த்தீங்க வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 3 மாசத்துக்குள்ளே நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ஏன்டா வந்தேன்னு ஆயிரும். அப்ப ஏஜென்ட் சொல்ற விஷயங்கள்லாம் கேட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டுன காசெல்லாம் வீணா போயிரும். தயவு செய்து வந்துட்டு நீங்க படிப்பு சம்மந்தமா வேலை ட்ரை பண்ணுங்க. நீங்க ஃப்ரீயாவே வெளிநாட்டுக்கு எந்த நாட்டுக்கானாலும் வேலைக்கு போலாம். சிங்கப்பூரா இருந்தாலும் சரிதான், மலேசியாவா இருந்தாலும் சரிதான், துபாயா இருந்தாலும் சரிதான், குவைத்தா இருந்தாலும் சரிதான், ஹல்பா இருந்தாலும் சரிதான், புருனேயா இருந்தாலும் சரிதான், உலக நாடுகளுக்கு நீங்க அமெரிக்கா கூட சரிதான், நீங்க படிச்சு சம்மந்தமா போம்போது, உங்களுக்கு வந்து ரெட் கம்பளம் போட்டு வரவேற்பாங்க. இல்ல வந்துட்டு நீங்க இந்த சாதாரணமா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போறது வரதுலாம் இந்த 10த்துக்கு கீழ 10த் ஃபெயில் ஆனவங்க 10த் கீழ இல்ல இப்ப அன்எஜுகேட்டட் வர இப்ப வேல தான். அந்த வேல தான் நீங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு வேல பார்க்க வரீங்க. ஏஜென்ட் சொல்லுது நம்பாதீங்க. 50,000 சம்பளம், 60,000 சம்பளம் அப்படி இப்படி சொல்லுவாய்ங்க. அவங்க விமான நிலையத்த ஏறுற வரைக்கும் தான் அவங்க சொல்ற வாக்குலாம். எந்த நாட்ல போய் கால வைக்கிறீங்க, அந்த நாட்டு ரூல்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு சொல்லி தயவு செய்து எடுத்து சொல்லுங்க. ஸோ அப்படி எடுத்து சொல்லாம இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேல பார்க்குற இடத்துல பல இன்ஜினியர்கள், பல டிகிரி முடிச்சவங்க, பல தனித்தனி திறமை கொண்ட டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வந்து பயங்கர மூளை இருக்கு அவங்களுக்கு. அந்த மூளைக்கான தீனி போடுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடையாது. ஸோ ஒரு வேளை இங்க வந்து வெளிநாடுகள்ல வந்து தேடிக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், அதுக்கான டைம் இருக்காது. இங்க வேலைன்னா கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு நீங்க வந்து கரெக்ட்டா எடுத்து சொல்லுங்க. அப்படி எடுத்து சொல்லாததால தான் நெறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாய வலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு மீள முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நம்ம ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. ஆமாங்க, இப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டேன், வச்சுக்கிட்டேன். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு வழிகள் இருக்கு. அந்த வழிகள வந்து நீங்க வந்து பொறுமையா தான் தேட முடியுமே தவிர, டக்குனு சடன்லியாலாம் ஒண்ணும் எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு வரும்போது எவ்வளோக்கு அர்ஜென்ட் போட்டு வந்தீங்களோ, அதேமாரி உங்களுக்கு வாய்ப்பு உருவாக்குறது கொஞ்சம் காலதாமதம் தான் ஆகும். நீங்க வரும்போது அர்ஜென்ட் போடாம கரெக்ட்டா நிதானமா வந்திருந்தீங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு ஒர்க் பெர்மிட்ல வந்து சம்பாரிக்கிற காச 5 வருஷம், 6 வருஷம் சம்பாரிக்கிற காச நீங்க 1 வருஷத்துல சம்பாதிச்சிடலாம். படிப்பு சம்மந்தமா வரும்போது. இப்ப வெளிநாட்ல இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுக்கிட்டு நாங்க இப்படி, அப்படி தான் தூட்ன்னு வந்து பயங்கரமா வந்து பந்தா பண்றது. ஸோ அவங்கவங்க மனசாட்சிக்கு தெரியும். இங்க வெளிநாடுகள்ல வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இவங்க பந்தா பண்றதால தான் வந்து குடும்பத்திலே சரி நம்ம புள்ள நல்லா தான் சம்பாரிக்குது போலருக்கு. கஷ்டம் இல்ல போல போல கஷ்டம் இல்ல போலருக்கு. படுத்துக்கிட்டே தான் வேலை பார்க்குது போலருக்கு. ஜாலியா வீல் சேர்ல உட்காந்து தான் வேலை பார்க்குது போலருக்குன்னு அவங்களும் தாராளமா செலவு பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. புரியுதுங்களா? இங்க வந்து ரியாலிட்டியா என்ன நடக்குது அப்படின்னு எவன் ஊருக்கு எடுத்து சொல்றானோ, அவன் குடும்பம் தான் ஊர்ல முன்னேறும். அவன் ஊர்ல போய் ஏதோ சரி நம்ம புள்ள கஷ்டப்படுது, நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்துட்டு அவங்க காசு சேமிச்சு வைப்பாங்க. அங்க என்ன ஜாலியா தானே இருக்காங்க. நம்ம ஜாலியா செலவு பண்ணுவோம். இன்னும் பின்னி ஒரு 5 வருஷம் இருந்துட்டு வரட்டுமே! அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். வெளிநாட்ல வேலை செய்ற சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்ட்டு நீங்க வந்து ஊர்ல வந்து எடுத்து சொல்லுங்க. அத விட்டுட்டு, இல்ல நான் இப்படிதான், அப்படிதான் அப்படின்னு சொல்லாதீங்க. இங்க வந்து நீங்க காலை சாப்பாடே சாப்பிடுறது கிடையாது. பசி பட்டினி கிடந்து தான் நாங்க வேலை பார்க்குறோம். டீ, காஃபி குடிச்சுட்டு தான் வேலை பார்க்குறோம். இப்ப சாப்பிடுறதுக்கு டைம் கூட இல்ல. நைட்டு இரவு பகல பார்க்காம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்க ஒர்க் பெர்மிட்ல இருக்கிற சகோதரர்கள். அதே படிச்சு முடிச்சுட்டு வந்த இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செய்து மச்சான் அப்புட்றா டேய்! இப்புட்றா டேய்! அந்த அங்கலாம் அப்புட்றா தகதகன்னு இருக்குடா டேய்! இங்க பில்டிங்லாம் தகதகன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லி சும்மா புருடா விட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன வந்து வேலை பார்க்குறீங்க? அந்த வேலைக்கு என்ன சம்மந்தம்? டேய் மச்சான் வகத்திலே வந்துட்டேன்டா. நான் படிப்பு சம்மந்தமா வந்திருக்கேன்டா. ஒருவேள நம்ம சென்னையில கூட ஒர்க் பண்ணியிருக்கான்டா. இல்ல ஒருவேள ஓன் பிசினஸ் கூட ஆரம்பிச்சிருக்கான்டா அப்படின்னு நீங்க சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னலாம் வந்து எஸ்பாஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க டெஸ்ட் அடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் சொல்றேன், எஸ்பாஸ்ல பெரிய சம்பளம் வாங்கிட்டு திரும்ப போய் ஒர்க் பெர்மிட்ல ஒர்க் பண்ண முடியுமா? எஸ்பாஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான திறமைய நீங்க வளர்த்துக்கலன்னு அர்த்தம். ஏதோ கூமுட்ட மாரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஒரு வழியில நீங்க போய் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு இடத்த வந்துட்டு ஒரு எம்.எல்.ஏவா இருக்கிறீங்க, நம்ம ஊர்ல. எம்.எல்.ஏவா இருந்துட்டு, எம்.எல்.ஏ திரும்ப நீங்க ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் நின்னா எவனா மதிப்பானா? ஸோ, அதுமாரி தான் நீங்க எஸ் பாஸு, இல்ல இ பாஸு, இல்ல வேற மாரி ஆஃபீஸ் லெவல்ல ஒர்க் பண்ணிட்டு, திரும்ப வந்து கல்லு மண்ணு வெட்ட வந்தனா, உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை இருக்குமா? இல்ல உங்களுக்கு அதுக்கான சம்பளம் கிடைக்குமா? எம்.எல்.ஏக்கு என்ன சம்பளம்? ஊராட்சி மன்ற தலைவருக்கு சம்பளமே கிடையாது. இப்ப ஏதோ சம்பளமா என்னன்னு தெரியல. ஸோ, அதுமாரிலாம் இருக்கும்போது, நீங்க வந்துட்டு ஒரு ஒரு விஷயமும் யோசிக்கணும்.
ஒரு வேளை பாஸ் உங்களுக்கு ரினியூவல் கிடைக்கல வைக்கல அப்படின்னா, ஊருக்கு போயிட்டு திரும்ப படிப்பு சம்மந்தமா நீங்க எந்த துறையில வேலை பார்த்தீங்க, அந்த இந்த உங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கம்பெனில வந்து இதுமாரி ஒர்க் பண்ணியிருக்கேன் பாஸ்ல. எனக்கு திரும்ப இதுமாரி வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வேலை தேடணும். அதை விட்டு எங்க கிடைக்காம போயிரும், வைக்காம போயிரும்னு சொல்லிட்டு, இங்க இதில ஒரு பெரிய சம்பளம் வாங்கிட்டு திரும்ப சின்ன சம்பளம் வாங்குனீங்கன்னா, வீட்ல என்ன சொல்லுவாங்க, முன்னலாம் நல்லா சம்பாரிச்சு அனுப்பிட்டு இருந்தா, இப்ப என்ன ஊர் சுத்திட்டு வச்சுட்டு 2 வருஷம் இருந்தா ஊர் உலகம் தெரிஞ்சுக்கிச்சா? இப்போ வந்து இவ்வளோ காசு கம்மியா அனுப்புன ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்படிங்கும்போது, நீங்க பாஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்பலாம் டெஸ்ட் அடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனா ஒரு வீடியோ பார்த்தேன். இல்லைங்க நீங்க வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, பாஸு, பாஸ் ட்ரை பண்ணுங்க. டிப்ளமோ முடிச்சிருந்தா பாஸ் ட்ரை பண்ணுங்க. இதுமாரி 10த் கீழ படிச்சவங்க மட்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, பிஜிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், லேண்ட்ஸ்கேப் பர்மிட் வாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வெளிநாட்டில இருக்க சகோதரர்கள் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு விஷயங்கள சொன்னா மட்டும் நமக்கு நான் இன்னைக்கு கூட சொல்றேங்க. ஏங்க என்னோட இமெயில் ஐடி தான். இதுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு ஜாப் கால்ஃபர் பண்றேங்க. அங்க ஃப்ரீ இருக்குங்க. இங்க ஜாப் இருக்குங்க. அங்க ஜாப் இருக்குங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் புரடா விட்டுட்டு இருக்கலாம். அது இன்னைக்கு வேணா எனக்கு சந்தோஷத்த குடுக்கலாம். ஆனா நாளைக்கு வந்து எவனோ ஏதோ ஒரு தம்பிங்க வந்து இங்க கஷ்டப்பட்டுட்டு வச்சுட்டு இருக்கும்போது, பாரு இந்த இவனோட வீடியோலாம் பார்த்தேன்டா. இவன் இப்படிலாம் தேவையில்லாம பேசி வச்சு நம்ம வாழ்க்கைய கெடுத்துட்டான்டா. பேசாம நான் ஊர்ல இருந்திருப்பேன்டா அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு வார்த்தைகள் வந்துரும். வார்த்தைகள்ல அந்த வார்த்தை கூட பிரச்சனை இல்ல. அவன் வந்து 5,00,000 6,00,000 காசு கட்டிட்டு வந்திருப்பான். டெஸ்ட் அடிக்க ஒரு அமௌண்ட்டு 15 வருஷம் ஒரு பையன் வந்து படிச்சிருப்பான். படிச்சு முடிச்சுட்டு, அவனுக்கு சரியான வேலை கிடைக்கும்னு சொல்லி டெஸ்ட் அடிக்க போவான். அங்க ஒரு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். 15 + 2 17. இங்க வெளிநாடு வந்துட்டு அந்த காசு அவங்க கட்டின காசு எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 வருஷம் ஆகும். அப்ப 20 வருஷம் அவனுக்கு வீணா போயிரும். அப்ப 20 வருஷம் வீணா போயிட்டு அதுக்கு மேல ஒரு சேமிக்கணும் வைக்கணுங்கும்போது, இவனுக்கு சரியான வேலை கிடைச்சா தான் போச்சு, இல்ல இவன் ஹெல்த் சப்போர்ட் பண்ணா தான் போச்சு. அப்படி இல்லன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும்போது அவனோட லைஃபே வந்து ரொம்ப என்ன கேரியரே வந்து ஸ்பாயில் ஆயிரும் நம்ம ஈஸியா சொல்லிற முடியாது. அவனோட வாழ்க்கையே முடிஞ்சிரும். இதுக்காடா படிச்சோம். இதுக்கு பேசாம படிக்காம நான் அப்பயே வந்தவன நேரம் போய் காசு சேமிச்சு கிமிச்சுட்டு போய் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும். அதுக்கு தான் சொல்றேன். அன்னைக்கு வந்து எப்படி பாஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க போய் டெஸ்ட் அடிக்க போங்கன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு வந்து அதெல்லாம் தவறுங்க. உங்க கேரியர் ஸ்பாயில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன மாரி, நான் சொல்றேங்க இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்து அதிக காசு கட்டி வரத ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கு கை குடுக்கும் அப்படின்னு இப்ப நெறைய வீடியோக்கள்ல சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு இல்லன்னா என்னைக்கோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கீங்க. படிக்காதது கிடையாது. என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு புடிச்ச வேலைக்கு வந்தீங்கன்னா, நீங்க புடிச்ச ஹவரு எல்லாம் வேலை பார்த்து நெறைய சம்பாரிக்கலாம். இல்ல புடிக்காத வேலை ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு கல்லு மண்ண வெட்டுறதுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒர்க்னா வந்து கல்லு மண்ண போட்டு விவசாயம் பார்க்குற மாரி தான் பார்க்கணும். இப்ப பிஜிஎம் பர்மிட்னா உங்கள வந்து கப்பல் டிசைன் பண்ணலாம் கூப்பிட மாட்டாங்க. அதுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அதுல நீயும் ஒரு ஆளு. அது என்ன படிச்சிருக்க வச்சுக்கணும் உன்னலாம் வந்து ஒவ்வொருத்தங்களும் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? உங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டுலாம் மாட்டாங்க. நீங்க அந்த கூட்டத்தில ஒரு கூட்டம். கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் மாட்டுனாலும் அப்படிதான். ஸோ, அதன் பிறகு நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் கீர்ஸ் பண்ணிட்டு வெளிய வரதுக்குள்ளே 3, 4 வருஷம் ஆயிரும். அதுக்குள்ளே குடும்பங்கள வந்து கடன்ல வந்து உங்கள கழுத்து நெரிக்க ஆரம்பிச்சுரும். உங்கள ஃப்ரீயா விடாது. என்னடா சம்பாரிக்க போனா உனக்கு காசு பணம் அனுப்புல வைக்கல அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு சொல்றேங்க. படிச்ச இளைஞர்கள் வந்து நம்ம நாட்ல நெறைய பேர் இருக்கிறீங்க. இங்க படிச்சு முடிச்சுட்டு சரியான அவேர்னஸ் இல்லாம வெளிநாட்டுல வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற நெறைய இளைஞர்களும் இருக்கீங்க. நீங்க தயவு செய்து ஊர்ல உள்ள நண்பர்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லுங்க. இது மாரி நீங்க படிச்சீங்கன்னா, படிப்பு சம்மந்தமா வேலைக்கு வா நண்பா. தேவையில்லாம வந்து மாட்டிக்காத, வச்சுக்காத அப்படின்னு நம்மள எங்கே தப்பா எடுத்துருவாங்களோ, தப்பா நெறைய பேர் இங்க என்னன்னா நெறைய பேர் ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம இப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்மள தப்பா எடுத்துருவாங்களோ, நம்ம இப்ப ஏசிலே வேலை பார்க்குறோம்னு சொல்றோமே, இங்க வெயில்ல மொரட்டு வெயில்ல ரோட்டா பேத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனா அங்க சொல்றது நான் ஏசிலே படுத்துக்கிட்டு வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறது. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் சிமெண்ட் கலக்குறது இது பண்ணுறது. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் டிராயிங் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு என் ஆஃபீஸ்ல தான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ இதுமாரி வந்து தேவையில்லாத ஒரு புருடா விட்டுட்டு இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, வர இளைஞர்கள்லாம் ஓகே இந்த அண்ணன் டெஸ்ட் அடிச்சு தான் போனார் போலக்கு. இந்த அண்ணன் இந்த சும்மா டெஸ்ட் கிஸ்ட் அடிக்க அன்ஸ்கில்டுலாம் போனாரு. நல்ல ஜாப் போலக்குன்னு சொல்லிட்டு படிப்பு சம்மந்தமா வராம ஏதோ ஒரு வேலைக்கு வந்தா வரணும் வந்துடுறது. இங்க வந்து பார்த்துக்கலாம்னா, அந்த நாட்ல இப்ப என் கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு வரீங்க. தம்பி நீ வந்து படிச்சிருக்க தம்பி. நீ வந்து அதனால நீ அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போ தம்பி. உனக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி தரேன். நான் வந்து அட்டெண்ட் பண்ணி தருவேன் உனக்கு. எனக்கு என் ப்ராஜெக்ட் முடியணும். உனக்கு 2 வருஷம் கான்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கிறேன்னா, என்னோட கான்ட்ராக்ட் முடியிற வரைக்கும் நீ என்கிட்ட வேலை செய்யணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். அதேமாரி தான் எல்லாரோட முதலாளித்துவத்தோட தாட்டு ஃபுல்லா அப்படி தான் இருக்கும். இது பாருங்க இப்ப சிங்கப்பூர் ரோட்ல தான் வண்டி போயிட்டுருக்கு. இங்க ஏதாவது மக்கள் நடமாட்டம் இருக்காங்களா பாருங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல வந்து எல்லாமே படிப்பு, கல்வியும், எக்கனாமிக்கும் கரெக்ட்டா யூஸ் பண்றாங்க. அதனால தான் உலக பணக்கார நாடுகள்ல வந்து இதுவும் ஒரு நாடா இருக்கு. ஸோ, அதனால தான் சொல்றேன். இந்த மக்கள்லாம் பாருங்க, ஏன் நம்ம ஊர்லயும் வந்து இவ்வளோ பணக்காரங்க வசதியா இருந்தா எப்படி சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கலாம்? இவங்க படிப்பு சார்ந்து வேலை பார்க்குறாங்க. அந்த ரோட் சைடு இப்ப இல்லாமனா நான் இப்ப என்னோட வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பீங்க. ரோட்ல வந்து நெறைய நண்பர்கள் இருக்காங்க. ரோட்ல நீங்க வந்து போயிட்டு வந்துருக்கீங்க. ஜனங்களே இல்லையே அப்படின்னா, கரெக்ட்டா கண்டமான வந்து ரோடு கிராஸ் பண்ண மாட்டாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன ஃபாலோ பண்ணுவாங்க. 2வது எஜுகேஷன் எல்லாருக்கும் ஜாப் இருக்கு.
இப்போ வந்து சிங்கப்பூர் பாஸ்போர்ட் எடுத்தனா 192 நாடுகளுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் வச்சு வீசாலாம் போயிட்டு வரலாம். அதுக்கு காரணம் கல்வி தான். கல்வி, வேலைவாய்ப்பு. இந்த நாட்டு மக்கள் வந்து வேற நாட்டுல போய் வேலை செய்யணும் ஒரு அவசியம் கிடையாது. அதனால இவங்க போனாங்கன்னா திரும்ப வந்துருவாங்க. அப்படின்னு சொல்லி தான் அதேமாதிரி ஜப்பானுக்கு பார்த்தீங்கன்னா 193 நாடுகளுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ அதனால வேலைவாய்ப்பு அந்தந்த நாட்டில இருக்கு. அந்தந்த நாட்டிலே அவங்க வருமானம் நல்ல வருமானம் இருக்கு. உலக பணக்கார நாடுகள்ல ஒரு நாடா இருக்கிறதால தான் இந்த நாட்டுக்கு வந்து இந்த பாஸ்போர்ட்டுக்கு வந்து விசாக்கள் வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து எஜுகேஷன் தான். இவங்க நல்லா படிச்சுட்டு படிப்பு சார்ந்து தான் வேலை பார்க்குறாங்க. அப்படி படிப்பு சார்ந்து வேலை பார்க்கலையா, பேங்க்குக்கு போறாங்க, லோன் போடுறாங்க. லோன் போட்டு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதேமாரி உங்க படிப்பு சார்ந்து உங்களுக்கு வேலை அமையலையா, ஒரு ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில கஷ்டமா தான் கண்ணுக்கு தெரியாம வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறது. கண்ணுக்கு தெரிஞ்சு நீ வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா, உங்க குடும்பமே உனக்கு சப்போர்ட் பண்ணும். சரி விடுப்பா, இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்த, அதே உன்ன தாங்கிட்டோம். இப்ப என்ன ஒரு 2, 3 வருஷம் பிசினஸ் கொஞ்சம் குரோ ஆகுற வரைக்கும் நாங்க சப்போர்ட் பண்றோம்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. இங்க நீ வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டு எனக்கு கஷ்டப்படுறேன், வைக்கிறேன், போறேன்னு புலம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தா, அது 5 காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு படிச்ச இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சம்மந்தமா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா, ஊர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்குங்க. மெரின் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா, போய் துறைமுகங்கள்ல போய் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் வளர்த்துக்குங்க. அதே எலக்ட்ரீஷியன் முடிச்சிருந்தா, இல்ல சிவில் இன்ஜினியர் முடிச்சா அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இல்ல டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு, நீங்க உங்களோட திறமை நல்லா வளர்த்துக்குங்க. அத சார்ந்து வளர்த்துட்டு, நீங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எத புக்க படிச்சுட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு இல்லாம, உங்களுக்கு வந்து இன்னைய காலகட்டங்கள்ல எதுவுமே சொல்ல தேவையில்ல. எல்லாமே வந்து பயங்கர அட்வான்ஸா போயிட்டாங்க இளைஞர்கள் எல்லாம். என்ன சொல்றது சரியான அவேர்னஸ் இல்லாம தான் வந்து இதுமாரி வந்து தேவையற்ற இடங்கள்ல வந்து மாட்டிக்கிறாங்களே தவிர, அவங்களுக்கு இருக்கிற புத்தி இங்க வந்த பிறகு பார்த்தா, அவங்க யோசிக்கிற அளவுக்குலாம் நம்மளால யோசிக்க முடியல. டக்கு டக்கு டக்குன்னு யோசிக்கிறாங்க பயங்கரமா. அவங்களோட மூளைக்கு வந்து தீனி போட முடியலங்கிறது தான் இது உண்மையான ஒரு இதே. ஸோ, அதனால மூளைக்கு வந்து வேலை குடுத்தா மட்டும் தான் உங்க வாழ்க்கையில வந்து முன்னேற முடியும். அத விட்டுட்டு கல்ல வெட்டினா முன்னேறலாம். அத படையப்பால போய் ஒரு மலைய வெட்டுவாரு. டங்குன்னு அது அப்படியே கிரானைட் கல் வந்துரும். "வெற்றி கொடிகட்டு படைகள்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மோட்டிவேஷன் சாங் வரும். அப்ப வந்து அவர் ஒரு சாங்லயே முன்னேறிருவாரு. இதெல்லாம் சினிமாவுக்கு தான் சாத்தியம். இன்னைக்கு போய் ஒரு மலைய மேற்கு தொடர்ச்சி மலைய வெட்டி எடுத்தா கூட வந்து உங்களுக்கு வந்து கிரானைட் கல்லாம் கிடைக்காது. ஸோ, அதனால வந்துட்டு புத்தி யூஸ் பண்ணணும். சினிமா வந்து ஒரு தியேட்டர்ல போய் 3 ஹவர் உட்கார்றோம்னா, அதுக்கான ஒர்த்தான மெசேஜ் தரணும்னு சொல்லிட்டு, அவங்க அதுக்கு தகுந்த மாரி ஒரு மோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. இதே ஒரு படம் சரியில்லன்னா யாரும் தியேட்டர்ல போய் உட்கார மாட்டாங்க. அதேமாரி நீங்க வந்துட்டு, இத்தன வருஷம் படிச்ச படிப்புக்கு, நீங்க வந்து ஏன் உங்க அப்பா, அம்மா வந்து என்னத்துக்கு உன்ன படிக்க வைக்கிறாங்க? நான் தான் கல்லு மண்ணு சுமந்தேன். நான் தான் காட்டுல மம்முட்டி கரப்பா புடிச்சேன். என் புள்ளைய போய் நல்லா நிழல்ல வேல பார்க்கட்டும், வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் படிக்க வச்சாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? தற்காலிகமா எவனோ சொல்றத கேட்டுக்கிட்டு, நீங்க வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, தேவையற்ற ஒர்க்குங்கலாம் வந்துகிட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறீங்க. ஏன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பெரிய ஆள்லாம் ஆவலையா? அப்படின்னு நீங்க அத ஆவறதுக்குள்ளே உங்க ஹெல்த்லாம் ஸ்பாயில் ஆயிரும். உங்க மூளை நீங்க படிச்சத ஃபுல்லாவே மறந்துருவீங்க. அப்படியே டென்ஷன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வேலைய விட்டு அனுப்பிருவாங்களா? இன்னைக்கு என்ன சொல்லப் போறாங்க? இன்னைக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உங்கள டென்ஷன்லயே உங்க வாழ்க்கை வந்து வெளிநாட்டுல ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த டென்ஷன்ல வந்து அடுத்த லெவலுக்கு நீங்க யோசிக்க முடியாது. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்தோட நீங்க கரெக்ட்டா வாழ முடியாது. ஒர்க் பெர்மிட்ல வந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனச்ச மாரிலாம் ஊருக்கு போக முடியாது. வருஷத்துக்கு இவ்வளோ நாள் தான் லீவுன்னு இருக்கும். அதுவும் வந்து கையில பொருளாதாரம் இல்லாத அந்த லீவுக்கும் போ முடியாது. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, துபாய் கண்ட்ரிக்குலாம் போனா 5 வருஷம், 3 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. ஆனா வந்து கேரளாக்காரங்க அங்க போய் வேலை பார்ப்பாங்க வைப்பாங்க. அவனுங்க ஒரு ஓன் பிசினஸ் கூட அங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாய்ங்க. இல்ல நம்ம நாட்டுக்காரங்களே போயி நம்ப ஒரு நாட்ல வந்து ஓன் பிசினஸ் படிப்பு சார்ந்த போனவங்க வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 6 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க குடும்பமும் சூழ்நிலையும் வந்து வந்து பார்த்துட்டு போறதெல்லாம் அவங்க குடும்பம் நல்லா ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க வந்து 5 வருஷம், 6 வருஷம் கடந்துட்டு போனீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைய கூட கட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல லவ் பண்ணிட்டு வரான், போறான் அப்டின்னா, அந்த லவ் கூட அவனுக்கு சேராது. அவன் வாழ்க்கையில எந்த நிலைய காப்பாத்தணும் அப்டின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு வந்தானோ, அது எல்லாமே வந்து நிராசையா தான் ஆகும். எந்த ஆசைய நிறைவேத்தணும் வந்தியோ, அந்த ஆசைலாம் நிறைவேறாத ஆசையா மாறிரும். ஸோ, அதனால தான் சொல்றேன், படிப்பு முடிஞ்ச அளவுக்கு படிப்பு சம்மந்தமா. இந்த டிகிரி முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க எல்லாமே எஸ் பாஸ், இ பாஸ் கிடைச்சா வாங்க. இல்ல நெறைய கூமுட்டைங்க சொல்லிட்டு இருக்கோம். எஸ் பாஸ், இ பாஸ்லாம் வேல்யூ கிடையாது. நீங்க இதுல வாங்க, அதுல வாங்க அப்டின்னு. எஸ் பாஸ், இ பாஸுக்கு யாரு உங்களுக்கு வேல்யூன்னு வேல்யூ இல்லன்னு சொன்னா? நீங்க உங்க திறமைய காட்டுனா அதுக்கான சம்பளம் தரப் போறாங்க. நீங்க ஒர்க் பெர்மிட்ல வந்து மாடா வேலை செஞ்சு, இது மாரி இந்த மழை, வெயில், புயல்லாம் வேலை பார்த்துட்டு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் கிடக்கணும். 10த் கீழ முடிச்சவங்க தான் 10த் கடக்காதவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்சிஆர் பாஸ்போர்ட்டா ஏதோ சொல்லுவாங்க. அந்த பாஸ்போர்ட் இல்ல 10த் கீழ முடிச்சவங்க மட்டும் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, லேண்ட்ஸ்கேப் ஒர்க்கு, அ பி அந்த ஷிப்யார்ட் ஒர்க்கு இப்படிலாம் வந்து ரொம்ப மட்டமான வேலைக்கு வந்து உலக நாடுகளுக்குலாம் கூப்பிடுவாங்க. நீ படிச்சிருக்கன்னா படிப்பு சம்மந்தமானது தான் கூப்பிடுவாங்க. நீங்க உங்க ஏஜென்ட் வந்துட்டு நீங்க ஏஜென்ட் மூலம் வந்து வெளிநாட்டுக்கு நீங்க தேர்வு செய்யும்போது, உங்க படிப்பு இதெல்லாம் வந்து அங்க வந்து இன்ஃபார்ம் பண்ண மாட்டாய்ங்க.
இந்த ஒரு ஆள் ஒரு கொத்தடிமை கிடச்சிருக்கு, நீங்கள் அவளை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஒரு காசு வாங்குங்க, அங்கேயும் ஒரு காசு வாங்குங்க. வெளிநாட்டு வேலைக்கு எந்த முதலாளிகளும் இப்போ திரும்பவும் சொல்கிறாங்க, வெளிநாட்டு வேலைக்கு எந்த முதலாளிகளும் வந்து காசு வாங்குறதுக்கு அவங்களுக்கு தேவை ஸோ உன் வாழ்க்கை உன் கையில், உன் திறமை. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.